students, welcome to Study Smart with Anita channel. இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பிளான் பத்தி உங்ககிட்ட சொல்ல போற ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பிளான் பண்ண போறோம்னு பார்க்கலாமா? மந்த்லி கோல்ஸ் ஜூன் டு நவம்பருக்குள்ள ஹோல் போர்ஷன்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம மந்த்லியா இவ்வளோதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போறோம். அப்போ ஜூன் டு நவம்பருக்குள்ளார ஹோல் போர்ஷன்ஸ் எப்படி முடிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபுல் போர்ஷன்ஸ் முடிக்கிறதுக்கு தயாராகிறீங்களா? எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தமிழ்ல நம்மளுக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும் 9 யூனிட்ஸ் இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் மாத்திட்டாங்க, 6 யூனிட்ஸா பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ 6 யூனிட்ஸ் இருக்கு. இப்போ 6 யூனிட்ஸ்ல நம்ம ஒன் அண்ட் ஆஃப் யூனிட்ஸை நான் 1 மந்த்துக்குள்ளார முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ 4 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு 6 யூனிட்ஸ் கவர் ஆகிடும். மிச்சம் இருக்கிற 2 மந்த்ஸ் நீங்கள் அந்த 6 யூனிட்ஸ் உண்டான அந்த எழுத்துப்பிழை இல்லாமல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதி பார்க்கறதுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற 2 மந்த்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ் காட்டிலும் தமிழுக்கு நிறைய எழுத்துப்பிழைகள் வரும். அது இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு வேண்டிதான் முன்னாடியே முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்க 2 மந்த்ஸ் உங்களுக்கு எழுதி பார்க்கறதுக்கு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் தமிழில் 1 மந்த்துக்கு 1.5 யூனிட் முடிக்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். இங்கிலீஷில் 1 யூனிட் 6 மந்த்ஸ்க்கு ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு யூனிட் முடிச்சுட்டு வாங்க. கிராமர் பார்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 1 மார்க்கு கிராமர் பார்ட் வொக்காபுலரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நீங்கள் பேராகிராஃப் 2 மார்க்ஸ்க்கு விட இதுக்கு தான் நீங்கள் ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்க்கு டோட்டலாக 10 சாப்டர்ஸ் இருக்கு. 10 சாப்டர்ஸில் நான் 1.5 சாப்டர்ஸ் மந்த்லி டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் அந்த சாப்டர்ஸ் இன்க்ளூடிங் தியரி, சம்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் படிக்க முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அக்கௌண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு திரும்ப திரும்ப போடுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் எவ்வளோ சீக்கிரம் எழுதி முடிக்கிறோங்கிறது செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் வித்தின் டைம் ஷெட்யூல்ஸில் நம்ம முடிக்க முடியும். நெக்ஸ்ட் காமர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 சாப்டர்ஸ் இருக்கு. 28 சாப்டர்ஸை நம்ம 4 to 5 சாப்டர்ஸ் பர் மந்த் நாங்கள் டிவைட் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொஷின்ஸ் கண்டிப்பாக படிச்சு வச்சுருங்க. எல்லாம் 5 மார்க்ஸோடைய சைட் ஹெட்டிங்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு மந்த்லையுமே ஒரு 5 சாப்டர்ஸ்க்குள்ளார நீங்கள் கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் அதனால் நவம்பருக்குள்ளே ஃபுல் கோர்சஸ் முடிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் 12 சாப்டர்ஸ் இருக்குது. மந்த்லி 2 சாப்டர்ஸ், அதாவது வீக்லி 1 சாப்டர்ஸ் நீங்கள் முடிக்கணும். அப்போது நீங்கள் இன்க்ளூடிங் டயக்ராம்ஸ் எவ்ரிதிங் நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்துமே 2 சாப்டர்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா 6 மந்த்ஸ்க்குள்ளார நீங்கள் 12 சாப்டர்ஸ் முடிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டோட்டலாக 18 சாப்டர்ஸ் இருக்குது. 18 சாப்டர்ஸுமே நாங்கள் மந்த்லியாக 3 சாப்டர்ஸ் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அப்போது 3 வீக்ஸில் 3 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். 4th வீக் இந்த 3 சாப்டர்ஸ் எழுதுனது படித்ததை நீங்கள் 4th வீக் டெஸ்ட்டுக்கு பிளான் பண்ணிடுங்க. அப்போது ஒவ்வொரு சைட் பை சைடாக வீக்லி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே டெஸ்ட்டுக்கு பிளான் பண்ணுற மாதிரி வீக்லி டார்கெட் நான் போட்டிருக்கேன். இப்போ வீக்லி டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீனில் தெரியும். மண்டேல தமிழ், இங்கிலீஷ் பிளான் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. டியூஸ்டேல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், வெனஸ்டேல எக்கனாமிக்ஸ், தேர்ஸ்டேல காமர்ஸ், ஃப்ரைடேல அக்கௌண்டன்சி அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு இந்த 5 டேஸில் 6 சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி டார்கெட் பிளான் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே கம்பல்சரி அக்கௌண்ட்ஸ் டெஸ்ட் எழுதிடுங்க. சண்டே மற்ற இருக்கிற 5 சப்ஜெக்ட்ஸும் டெஸ்ட் எழுதிடுங்க. ஒரு 100 மார்க்ஸ்க்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 20 மார்க்ஸ் வச்சுக்கோங்க. அந்த 5 சப்ஜெக்ட்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ சாட்டர்டே சண்டே நீங்கள் நீங்கள் படித்த அந்த வீக்லி என்ன படிச்சீங்களோ அதெல்லாம் டெஸ்ட்டாக எழுதிட்டு அதில் ரெக்டிஃபை மிஸ்டேக்ஸ் பண்ணிவிடுங்க.
பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். அ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டீட்டெயில் ஸ்டடி ஷெட்யூல் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மார்னிங் 5:30 டூ 6:30 ஏஎம்ல எல்லா ஷெட்யூல்ஸ் அதாவது எல்லா சப்ஜெக்ட்ஸுமே என்ன படிக்கிறீங்களோ, இப்போ தமிழ், இங்கிலீஷ் மண்டே அப்டின்னா, மார்னிங் தமிழ், இங்கிலீஷ், ஈவினிங் தமிழ், இங்கிலீஷ் அப்படி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் 5 டேஸ்க்குள்ளார ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுமே நீங்க மார்னிங், ஈவினிங் அந்த மாரி பிளான் பண்ணி ஸ்ட்ரிக்ட்டா அந்த சப்ஜெக்ட் வைஸ் அந்த ஷெட்யூல கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 6:30 டூ 7:30 உங்களுக்கு நான் ஹோம் ஒர்க் ஸ்கூல்ல குடுத்த ஒர்க்ஸ் அதெல்லாம் முடிக்கிறதுக்காக நான் 1 ஹவர் பிளான் பண்ணி அலோகேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளார நீங்க ஸ்கூல்ல குடுக்குற ஒர்க்ஸ நீங்க கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இந்த டெஸ்ட் ஷெட்யூல சீரிஸா நான் சொன்ன மாதிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்படி கம்ப்ளீட் பண்ணி வீக்லி நீங்க டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணீங்கன்னா தான் மந்த்லியோடது கரெக்ட்டா அச்சீவ் பண்ண முடியும். மந்த்லி அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நவம்பர் மந்த்துக்குள்ளார ஃபுல் போர்ஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா திரும்பி ரிவிஷன்ஸ் நம்ம குடுக்கையில நம்மளுக்கு சென்டமையும் பண்ணிடலாம். அதுக்குள்ளார வரக்கூடிய கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸு அதுக்கப்புறம் இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ரிவிஷன் பண்றதுக்கு டைம் இருக்கும். அதனால இப்படி பிளான் பண்ணிக்கோங்க ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ரம் த பிகினிங். அதுக்காக தான் இந்த ஜூன் மந்த்ல உங்களுக்கு இந்த ஷெட்யூல்ஸோட வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்றோம். இதப்படி நீங்க போனீங்க அப்படின்னா, உங்களோட வித்தின் த அ டைம் ஷெட்யூல்குள்ள உங்களோட ஹோல் போர்ஷன்ஸ கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஃபார் கெட்டிங் சென்டம் மார்க்ஸ். ஆல் தி பெஸ்ட்.